என்றால் அபிஷேக் மனு சிங்வி என்ன கேட்கின்றார் என்றால், இந்த வழக்கிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதாக இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் போலியானது. யாருடைய பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களே இங்கே வந்து நாங்கள் அனுமதித்து இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, எங்களுடைய பெயரிலே போலியாக மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு கொடுப்பது உகந்ததாக இருக்குமா என்ற ஒரு வேண்டுகோளை அபிஷேக் சிங்வி எழுந்து முன்வைக்கின்றார். ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அது தொடர்பாக நாங்கள் தனியாக விசாரணை மேற்கொள்கின்றோம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்று, அது குறித்து நாங்கள் தனியாக விசாரித்துக் கொள்கின்றோம், அந்த பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். ஆனால் தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுதான் என்பதை உயர்நீதிமன்றத்தினோடு அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்திருந்த மனுதான் ஒரு முதன்மையான மனு. எப்பொழுதுமே ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது ஒரு முதன்மை மனு எதுவோ அதை அந்த மனுதாரர்கள் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் தீர்ப்பை பிறப்பிப்பார்கள். அந்த முதன்மை மனுவிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே வாதத்தை முன்வைப்பதற்காகத்தான் சில ஆதரவு மனுக்களை மற்றவர்கள்